உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலங்காலமா நம்ம குடும்பம் தானே அம்மனுக்கு நகையும் கிரீடமும் சாத்துவோம். அது நம்ம குடும்பத்தோட பெருமைப்பா. அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சிவா, அந்த கோயிலுக்காக நம்ம குடும்பம் என்னெல்லாம் பண்ணிருக்கு. ஏதாவது தேவைக்கு மட்டும் இங்க வந்து நிப்பாங்கல்ல. மச்சான், இத்தனை வருஷமா அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அதே எதுக்கு மாத்தணும்? என்ன பண்றது மாமா? நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனைய ஊர்க்காரங்கள்லாம் சொல்லி தப்பு தப்பா பேசினாங்க. அதனால அண்ணனால அங்க எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ கடவுளே! அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துலதான் இதெல்லாம் செய்யறா. அவங்கள எதுக்காக நீ குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக வேண்டியவங்க அவங்க. அது நடக்காம போனதுக்குள்ள யார் காரணம்? இதோ இங்க நிக்கிறாளே, இவதான காரணம். இவளால இந்த குடும்பம் நிறைய அவமானப்பட்டிருக்கு. இப்ப இந்த குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய கௌரவமும் நம்மளை விட்டு போயிடுச்சு. இவளால இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன அசிங்கப்பட போகுதுன்னு தெரியல. ஏய் பத்மா, இப்ப ஏன் அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி பேசுற? எல்லாத்துக்கும் இவளையே சொல்லிட்டு இருப்பியா? இத பாரு, இது நமக்கு ஆகாதவங்க வேணும்னே சமயம் பார்த்து இப்படி பண்ணிருக்காங்க. சிவா, இதுக்கெல்லாம் நீங்க ஏன்பா சம்மதிச்சீங்க? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அம்மா, ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அண்ணன் அதுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். சிவா, உன் அண்ணனை தான் சதி செஞ்சு கோவில் மரியாதைய பண்ண விடாம பண்ணிட்டாங்க. ஆனா அவரோட தம்பி நீ இருக்கல, உனக்கு கொடுக்க சொல்ல வேண்டியதானப்பா. என்னங்க, அக்கா சொல்றதும் சரிதானே. மாமாவுக்கு கொடுக்காத அந்த முதல் மரியாதைய நியாயமா உங்களுக்கு தானங்க கொடுக்கணும். அதுதானங்க முறையும். ஏய் பார்வதி, நீ சும்மா இரு. எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் சிவா அப்படி சொல்ற? இது நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய மரியாதைப்பா. இல்ல நீ, என்னால முடியாது. அண்ணனை நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இந்த வீட்டுல எல்லாரும் அண்ணனை எதிர்த்தெல்லாம் வேற பேசுறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான் என்னோட தெய்வம். நான் கும்புற சாமி. அவருடைய பேச்சை மீறி எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வேத வாக்கண்ணி. அவரோட இடத்துல என்ன மட்டும் இல்ல, வேற யாரையுமே என்னால பொருத்தி பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அண்ணி அவருக்கு கிடைக்கிற முதல் மரியாதைய நான் ஏத்துக்க முடியும்? என்னங்க நீங்க இந்த குடும்பத்தோட வாரிசுங்க. நீங்க பாருங்க, மாமாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தானங்க இந்த கௌரவம் எல்லாம் கிடைக்கணும். ஏய் பார்வதி, நான் என்னைக்குமே அதை ஆசைப்பட்டதில்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. என் அண்ணனை இந்த ஊருக்காரங்க அவமானப்படுத்தி அனுப்புவாங்க, நான் அந்த மரியாதையை ஏத்துக்கணுமா? இல்ல பாரு, உனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. சும்மா வாய் வச்சுக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா இரு. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச மரியாதை இப்ப கிடைக்காம போயிடுச்சு. கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கற? இதுக்கு மேல திரும்பவும் இந்த குடும்பத்துக்கு கௌரவம் கிடைக்கவே கிடைக்காதா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.